செய்திகளை தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதம்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு ஒரு நபர் குழு அமைத்து உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷ சாராய விவகாரம் தொடர்பாக மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். செங்கல்பட்டில் பள்ளி முடிந்து வெளியே வந்த சிறுவன் சிறுமியை காரில் ஒரு கும்பல் கடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை கூலிப்படையின் தலைநகராக மாறியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். எத்தியோப்பியாவில் இருந்து சென்னைக்கு போதைப்பொருள் கடத்தி வந்த நைஜீரிய பெண் ரூபாய் 10 கோடி மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. மும்முனை போட்டியை சந்தித்துள்ள விக்கிரவாண்டி தொகுதியின் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் தலைவர்களின் பேச்சு அனல் பறக்கும் வகையில் இருந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்துள்ளது. அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமியின் தலைமை தொடர்ந்தால் அதிமுக பெரும் வீழ்ச்சியைத்தான் சந்திக்கும் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் திருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் பெரும் பாதிப்படைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்துக்கு 22, தமிழ்நாட்டுக்கு 5 மருத்துவக் கல்லூரிகள், நாடு முழுவதும் 113 தனியார் மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. நான் கருப்பாகவும் குள்ளமாகவும் இருப்பதால் என் பேச்சை மக்கள் கேட்பது இல்லை என சீமான் தெரிவித்துள்ளார். ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் நடவடிக்கை இருக்கும் என சென்னை மாநகர காவல் ஆணையராக பதவியேற்றுள்ள அருண் பேட்டியளித்துள்ளார். ஒன்றிய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் குழு அமைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மாமல்லபுரம் ஈசிஆர் சாலையில் இரவு நேரங்களில் சரிவர மின்விளக்குகள் எரிவதில்லை. இதனால் அப்பகுதியில் வாகன விபத்துகள் அதிகரிக்கும் அபாய நிலை அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் சீரமைக்க வலியுறுத்தி வருகின்றனர். உதகை சிறப்பு மலை ரயில் சேவை ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை நீடிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. 12ஆம் தேதி திருமணம் நடக்கவிருந்த நிலையில் அழைப்பிதழ் கொடுக்க சென்ற புது மாப்பிள்ளைக்கு மோட்டார் சைக்கிளில் விபத்து ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். தோல்வி பயத்தால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் என்பதே இந்த ஆட்சியின் திட்டம் என எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். வேங்கை வயல் விவகாரம் 2 ஆண்டுகள் ஆகியும் ஒருவர் கூட கைது செய்யப்படாதது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் சவுதி அரேபியாவில் இறந்து போன கணவனின் உடலை மீட்டு தர வேண்டும் என கலெக்டரிடம் கண்ணீர் மல்க மனைவி மனு கொடுத்துள்ளார். திமுக ஆட்சியில் விக்கிரவாண்டி தொகுதி முன்னேற்றம் கண்டுள்ளதாக தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் புதிய ஆணையராக அருண் நியமிக்கப்பட்டுள்ளார். சொந்த காரணங்களுக்காக தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்த கோவை மேயர் கல்பனா ஆனந்தகுமாரின் ராஜினாமா கோவை மாநகராட்சி மாமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஏற்கப்பட்டது. கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா நோய் மிக வேகமாக பரவி வருவதை அடுத்து தமிழகத்தில் இந்த நோய் பரவாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ரயில்வேக்கு மீண்டும் தனி பட்ஜெட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என செல்வ பெருந்தகை பேசியுள்ளார். களிமண் வண்டல் மண் எடுக்க கட்டணம் இல்லை என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அனுமதி ஆணை வழங்கினார். திருப்பூர் கலெக்டர் அலுவலகத்தில் இன்று மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் வினோத ஈக்களை டப்பாக்குள் அடைத்து வந்து பொதுமக்கள் மனு கொடுத்தனர். மகளிர் உரிமை தொகை வழங்குவதிலும் விழுப்புரம் மாவட்டத்திற்கு திமுக அரசு அநீதி இழைத்துள்ளது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்தினர். தூத்துக்குடியில் மாநகராட்சி அலுவலகத்தை தூய்மை பணியாளர்கள் முற்றுகையிட்டனர். கிரிக்கெட் மட்டுமல்ல அனைத்து விளையாட்டுகளையும் சமமாக நடத்துங்கள் என ஷிராக் ஷெட்டி ஆதங்கம் தெரிவித்துள்ளார். உலக கோப்பை ரோஹித் சர்மாவுக்கு சமர்ப்பிக்கிறேன் என குல்தீப் யாதவ் நெகிழ்ச்சி அடைந்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி விழா தொடங்கியது. இதில் PV சிந்து நமது தேசிய கொடியை ஏந்தி சென்றுள்ளார். ஆபரண தங்கத்தின் விலை இன்று மீண்டும் சரிந்துள்ளது. ஒரு சவரன் 160 ரூபாய் குறைந்து 54,000 ரூபாய்க்கும் கிராம் ஒன்றுக்கு 6,800 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. மேற்கு திசை வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் 14ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.